Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு பார்க்க போறோங்க. இந்த சிக்கன் குழம்பு நம்ம ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சதும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வெங்காயம் வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்து 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப வாசமாக இருக்கும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இதுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறி இந்த மசாலாவோட நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பத்த தேங்காயில் நான் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நார்மலாக நம்ம வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி ஆட் பண்ணுவோம். இந்த தடவை தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த வந்து இன்னும் ஒரு கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நான் வந்து புளிப்புக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த குழம்புலையே நம்ம பூண்டு, கருவேப்பிலை, பட்டைக்கிராம்புலாம் போட்டு தாளித்து கொட்ட போகிறோங்க. ரொம்பவே வாசமாக இருக்கும். இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பட்டை கிராம்பெலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 5-6 பல் பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டெல்லாம் இதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு மெரூனாக பூண்டு வதங்கினதும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் இதை இப்போ இப்படியே எடுத்து நம்ம வச்சுருக்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பை நம்ம தாளித்து கொட்டிட்டோங்க. குழம்பை தாளித்து கொட்டினதும் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி நம்ம அடுப்பு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே வாசமாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.